எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு ரொம்ப காமனான கொஸ்டின் பத்தி பேச போறோம். ஜியோகிராஃபி 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஆப்ஷனலா இல்லாம ஜிஎஸ் சப்ஜெக்ட்டா ஃபுல்லா மாஸ்டர் பண்ண முடியுமா? அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதுக்கான சிம்பிள் ஆன்சர் எஸ் முடியும். ஆனா ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா இருந்தா மட்டும் போதும். அத தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னும் ரொம்ப பேரு ஜியோகிராஃபினா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப டஃப்ன்னு நெனச்சுட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனா ட்ரூத் என்னன்னா, யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல 10 to 15 கொஸ்டின்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல ஜிஎஸ் பேப்பர் 1ல ஃபுல் வெயிட்டேஜ் அண்ட் ஆப்ஷனலா இருந்தாலும் ரேங்கிங் டிசைட் பண்ற சப்ஜெக்டாவும் இது இருக்கு. ஸோ இதை 30 டேஸ்ல ஸ்ட்ராட்டஜியா உங்ககிட்ட ஜியோகிராஃபி பேஸ் ஸ்ட்ராங் பண்ணணும்னு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, டெஃபினட்டா டேக் அவேஸ் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க, ஜியோகிராஃபி அப்படின்றது கான்செப்ட் பேஸ்ட், டயக்ராம் ஃப்ரெண்ட்லி, மேப் பேஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரெடிக்டபிள் சப்ஜெக்ட். ஹிஸ்ட்ரி மாதிரி டேட்ஸ்லாம் இங்கே இருக்காது. அண்ட் பாலிட்டி மாதிரி ஆர்டிக்கல் ஓவர்லோட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் தீம் தான் ஜியோகிராஃபியில் அட்வான்டேஜ். அதான் டாப்பர்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, ஜியோகிராஃபி இஸ் அ ரேங்க் பூஸ்டர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி. 30 டேஸ் பிளான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 30 டேஸில் நம்ம 4 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். வீக் 1 ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் வீக் 2 இந்தியன் ஜியோகிராஃபி அண்ட் வீக் 3 வேர்ல்டு ப்ளஸ் ஹியூமன் ஜியோகிராஃபி அண்ட் வீக் 4 வழக்கம் போல் ரிவிஷன் ப்ளஸ் பிஒய்க்யூஸ் ப்ளஸ் டெஸ்ட். உங்களோட கோல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்சிஆர்டிஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் 25 years ஆஃப் பிஒய்க்யூஸ் ஃபார் பர்டிகுலர்லி ப்ரிலிம்ஸ். மெயின்ஸுக்கு 10 years. அண்ட் டெய்லி மேப் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இப்போது வீக் 1 பற்றி பேசலாம். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஃபஸ்ட்டு 7 days ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண போகிறோம். டாபிக்ஸ் என்னென்ன கவர் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்றது சொல்கிறேன். எர்த்தோட இன்டீரியர், பிளேட் டெக்டானிக்ஸ், வால்கனோஸ், எர்த்குவாக்ஸ், அட்மாஸ்பியர், விண்ட்ஸ், மான்சூன், ஓஷன் கரண்ட். சோர்சஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா என்சிஆர்டியோட 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, இல்லை அப்படின்னா ஜிசி லியாங்கோட செலக்டட் சாப்டர்ஸ் பாருங்கள். எனக்கு பேசிக்ஸே சும்மா அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் கோ வித் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. இல்லை எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜேசி லியாங் செலக்டட் சாப்டர்ஸ், நான் சொன்ன சாப்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ரூல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, மார்னிங் கான்செப்ட் ரீட் பண்ணணும், ஆஃப்டர்நூன் நோட்ஸ் ப்ளஸ் டயக்ராம் மேக் பண்ணணும், நைட்டு ஒரு 10 பிஒய்க்யூ சால்வ் பண்ணிட்டு படுக்கணும். 10 கொஸ்டின் செட் சொல்ல 10 கொஸ்டின் சொல்கிறேன். டெய்லி ஒரு 2 டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஹேட்லி செல், ராக்ஸ் சைக்கிள், அப்புறம் மான்சூன் மெக்கானிசம், இந்த மாதிரி. இது உங்களோட மெயின்ஸில் மார்க்கை ரொம்ப பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வீக் 2 இந்தியன் ஜியோகிராஃபி செகண்ட் வீக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க. பிகாஸ் யூபிஎஸ்சி லவ்ஸ் இந்தியன் ஜியோகிராஃபி. டாபிக்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஹிமாலயாஸ் பற்றி பாருங்கள், ரிவர் அண்ட் ட்ரைனேஜஸ், மான்சூன், சாயில்ஸ், அக்ரிகல்ச்சர், மினரல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கும் சோர்சஸ் என்சிஆர்டி 11th and 12th இந்தியா அந்த புக் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் மசீத் ஹுசேனோட புக் கூட ஃபாலோ பண்ணலாம், நான் சொன்ன டாபிக்ஸ் வச்சு. அண்ட் டெய்லி கம்பல்சரி அட்லஸ் ஓப்பன் பண்ணி மேப்பை மார்க் பண்ணி பழகுங்க. லைக் ரிவர்ஸ், டேம்ஸ், பாசஸ், நேஷனல் பார்க், அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்போ ரிப்பிட்டேட்டிவாக வந்துட்டு இருக்கு. நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக மேப்பை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடும் வைல் நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறப்போ. அண்ட் தேர்ட் வீக்கில் வேர்ல்டு ஜியோகிராஃபி ப்ளஸ் ஹியூமன் ஜியோகிராஃபி பாருங்கள். வேர்ல்ட் ஜியோகிராஃபியில் மவுண்டெயின்ஸ், டெசர்ட், ஓஷன் கரண்ட், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைட்ஸ், இந்த இதெல்லாம் பாருங்கள். ஹியூமன் ஜியோகிராஃபின்னு வரப்போ பாப்புலேஷன், மைக்ரேஷன், அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் பாருங்கள். இண்டஸ்ட்ரி, மைக்ரேஷன், அர்பனைசேஷன், இது எல்லாத்தையும் எத்திக்ஸில் ஒரு சில சமயம் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் சோஷியாலஜி உங்களோட ஆப்ஷனாக இருந்தால் எடுத்துக்க முடியும். எஸ்ஏ ஏதாவது ஒரு இதில் வந்துச்சுனாலும் எடுத்துக்க முடியும். இது எல்லாமே ஓவர்லாப்பான சப்ஜெக்ட். ஸோ இது அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டா கூட அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் பார்க்கையில நீங்கள் உங்களால் கவர் பண்ணிட முடியும். அண்ட் இதுக்கான சோர்சஸ் 12th என்சிஆர்டி, ஹியூமன் ஜியோகிராஃபி அண்ட் அட்லஸை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு கொஸ்டின்ஸ் வச்சு நீங்களாவே கேட்டுக்கோங்க. ஒய் டெசர்ட்ஸ் ஆர் ஹியர், ஒய் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹியர், ஒய் பாப்புலேஷன் டென்ஸ் ஹியர், இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு நீங்களாவே ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்க பை ரீடிங். அப்போ வீக் 4 நான் சொன்னேன் இல்லையா, ரிவிஷன் ப்ளஸ் பிஒய்க்யூ ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதுதான் கேம் சேஞ்சர். இந்த வீக்கில் ஃபுல் ரிவிஷன், 25 years ஆஃப் மார்க், 25 years ஆஃப் பிஒய்க்யூ, 2 மார்க் டெஸ்ட் வச்சுக்கோங்க. அது இன்னைக்கு லைவ்ல எப்படி இருக்குது கொஸ்டின் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் வீக் ஏரியாஸை கரெக்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இந்தியன் மான்சூன் மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்
அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்களாவே வச்சுக்கிட்டு, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் குடுக்க முடியுன்றத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அர்பன் ஃப்ளோட்டிங் ரீஜன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் என்ன? அந்த மாரி எழுதி நீங்களாவே ஸ்ட்ரக்சர் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா ஜியோகிராஃபி ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோரிங் பேப்பர் ஆயிடும். அண்ட் டெய்லி ஸ்டடி ஃபார்முலா நான் சொல்றேன். நம்ம ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3-3-2. 3 ஹவர்ஸ் கான்செப்ட் ரீடிங், 3 ஹவர்ஸ் நோட் பிளஸ் டயகிராம், 2 ஹவர்ஸ் வந்து பிஒய்க்யூ பிளஸ் மேத்ஸ். எவ்ரி சண்டே ஃபுல் ரிவிஷன், நோ நியூ டாபிக். கன்சிஸ்டன்சி தான் இங்க கீயே. திருப்பி திருப்பி சொல்றேன், கன்சிஸ்டன்சி தான் இங்க கீயே. அப்புறம் ஃபைனல் மோட்டிவேஷனா ஒண்ணு சொல்றேன். லாஸ்ட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் மாரி வச்சுக்கோங்க. யுபிஎஸ்சில ப்ராப்ளம் சிலபஸ் இல்ல. ப்ராப்ளம் லேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஜியோகிராஃபிய 30 டேஸ்ல மாஸ்டர் பண்ண கண்டிப்பா முடியும். ஆனா, டெய்லி டிசிப்ளின், லிமிட்டட் சோர்சஸ், கன்டினியூவஸ் ரிவிஷன் இந்த 3 இருந்தா போதும். நம்ம கோல் நாட் ஜஸ்ட் டு ஸ்டடி ஜியோகிராஃபி பட் டு ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃப்ரம் ஜியோகிராஃபி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயில் ஜியோகிராஃபி வீடியோ வரும். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ்.